வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு? ஆளுநர் டிஸ்மிஸ், ஆளுநரை மாற்றப் போகிறார் மோடி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஆளுநரையாவது மோடி மாற்றுறதாவது, இந்த ஆளுநர் தான் சரியான ஆளுன்னு முடிவு பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இன்னொன்றுங்க, எல்லாமே அவங்க சொல்கிறது தாங்க அவர் கேட்குறாரு. இவரெல்லாம் எதுவும் முடிவுலாம் பண்ணுறதில்ல. அவர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அங்கே சொல்கிறத கேட்குறாரு. தமிழ்நாடு அரசு சொல்கிறத அவர் கேட்கணும், ஆனால் ஒன்றிய அரசு சொல்கிறத கேட்குறாரு. இப்போ அதையெல்லாம் தாண்டி அடுத்து வேந்தர் பதவியிலிருந்து இவரை தூக்குறது. இப்போ ரவி அவர்களுக்கு ஒரு அவமானம் தான். அவமானத்தெல்லாம் பார்த்தா அரசியல் பண்ண முடியாது, இல்லை சம்பாதிக்க முடியுமா சார்? யார் கவர்னர் போஸ்ட் கொடுக்குறா? இவ்வளோ பெரிய மாளிகை யார் கொடுக்குறா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ரோசம் உச்சநீதிமன்றம், என்ன சார் மோடி சார், நீங்கள் சொல்கிறேன்னு நம்பி நான் பாட்டுக்கு ஒப்புதெல்லாம் கொடுக்காம இருந்தேன். திடீர்னு பார்த்தா உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு இப்படி கலாச்சி விட்டுருச்சு அப்படின்னா கேட்பாருங்கிறீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இதை விட இவ்வளோ மோசமாக திட்டினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தாங்க இருக்கணும். சார், இன்றைக்கி மானம், வெக்கம், ரோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் பண்ண முடியாதுமோ. இன்றைக்கி இருக்கக்கூடிய சில பேர் அப்படி ஆகிட்டாங்க. நம்ம ஒரு காலத்தில் ஆளுநர் பதவி என்பது மேன்மை மேய்ந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம். இன்றைக்கி வரக்கூடியவர்களை பாருங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்கள். நல்லா அப்பட்டமாக தெரியுது, ஆளுநர் ரவி அவர்கள் அதிகாரத்தை மீறி கொண்டிருக்கிறார். அவருக்கு அதிகாரமே இல்லாத நிறைய விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு இருப்பார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சட்டமன்ற மாண்புகளை குறைக்கிறதாகட்டும், தமிழ் மொழியை அவர் ஒரு ஐடியா கொடுக்கறதாகட்டும், இவர் ஒன்று புதுசாக சனாதினின்னு ஒரு புது வார்த்தை சொல்லுவார், என்னென்னமோ பேசுவார் அவர். அதே ஒரு ஆளுநர் என்னென்ன பேசக்கூடாதோ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பேசக்கூடியவர் தான் தமிழகத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மேல்முறையீடுக்கு போவார் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது, ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிஜேபி என்ன சிக்கல்னா, இது ஒரு ஸ்டேட் சம்மந்த பிரச்சனை இல்லை. நம்ம ஏதோ ஆளுநரை வச்சு எல்லா ஸ்டேட்டையும் மிரட்டிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அதுக்கே கேட்டு போட்டுட்டாங்க. மசோதாக்கெல்லாம் உங்களுக்கு இல்லை, துணைவேந்தர் இல்லைன்னா துணைவேந்தரை வச்சு கரெக்டாக பண்ண முடியாது, மசோதாக்களை இழுத்து வைக்க முடியாது. இதையெல்லாம் விட இன்னொரு பிரச்சனை, ஜனாதிபதிக்கே செக் வச்சுருக்குது இப்போ உச்சநீதிமன்றம். என்ன, நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரி இன்ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நேற்று நடந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சொன்னதில் இன்னொன்று சொல்கிறாங்க. ஒரு சட்டமன்றம் அப்படிங்கிறது ஒரு தடவை ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க, அதை அவர் திருப்பி அனுப்புகிறாரு. திருப்பி அனுப்பினதுக்கப்புறம் ஆளுநருக்கு மறுபடியும் ஆளுநருக்கே அனுப்புகிறான், ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். கரெக்டுங்களா? அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்போ ஆளுநர் திருப்பி அனுப்பாமல் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார். ஜனாதிபதி அப்படியே வச்சுருக்காரு. இப்போ நேற்று உச்சநீதிமன்றம் சொன்னது என்னென்னா, 2வது தடவை அனுப்புனா அது ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு எழக்கூடிய சந்தேகம், இந்த மசோதா விட்டுருங்க, இதற்கு முன்னாடி நீட்டு மசோதா, நிறைய மசோதாக்கள் 2வது தடவையாக அனுப்பி ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கார். அப்போ ஜனாதிபதி இது ஏற்றுக்கொண்டதே தவறு. அப்போ ஜனாதிபதி அப்படிங்கிறவருக்கு அவரும் உச்சநீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு தான் நேற்று உச்சநீதிமன்றம் சொல்லுது. இது சரியாக தப்பானா, ஜனநாயக நாட்டில் தேர்ந்தெடுக்க உச்சநீதிமன்றம், காவல்துறை இதுக்கெல்லாம் அதிகாரத்தை குறைச்சிக்கிட்டு மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லைங்க. அதான் மக்களாட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதிகாரம் அதிகம், உச்சநீதிமன்றம் தான் சொல்லுது. எங்கேருந்தோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அதிகாரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான் ஆளுநர். அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கக்கூடாது, இதுதான் அரசியலமைப்பு சட்டம். ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா, இப்போ ஜனாதிபதி அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானவர், உங்களுக்கு தெரியும். ஆனால் ஜனாதிபதியுடைய செயல்பாடுகள் பாருங்களேன். ஜனாதிபதி அவர்கள் மோடி என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அப்படியே படிப்பாங்க. ஆனால் ஸ்டாலின் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை ஆளுநர் படிக்க மாட்டார். பினராயி விஜயன் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை ஆரிஃப் முகமது கான் படிக்க மாட்டார். இதையும் தாண்டி ஜனாதிபதி வக்பு வாரிய பில்லுக்கு உடனே ஒப்புதல் கொடுக்குறாரு. அப்போ ஜனாதிபதி அவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு நபராக இப்போ சமீப காலத்தில் ஆயிட்டாங்க. அப்படி தானே? இப்போ எல்லாத்தையும் பற்றி பேசும்போது அதையும் நம்ம பேசி தானே ஆகணும். அப்போ நேற்று உச்சநீதிமன்றம் சொன்னது விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது, 2வது தடவையாக ஆளுநருக்கு அனுப்புனா அது ஒப்புதல், ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதே தவறுன்ட்டாங்க. அது எப்படி அப்படி குடியரசுத் தலைவர் அனுப்புனா குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதுக்கு முன்னால் ஏற்றிருக்காரு. அப்போ நமக்கு இந்த சட்ட சிக்கலே ஒன்றும் புரிய மாட்டேது. ஒன்று. இன்னொன்று, இது இனிமேல் வரும். ஒன்று, இப்போ பிஜேபிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஸ்டே போய் ஆகணும். ஏன்? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய செயல்பாடு கேள்விக்குறியாயிடுச்சு. இப்போ தெலுங்கானா ஆளுநர் ஆகட்டும், கேரளா ஆளுநர் ஆகட்டும், இவங்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் இனிமேல் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இன்னொன்று, நீங்கள் துணைவேந்தர் பதவியை விடாப்பிடியாக வச்சுருந்தீங்க. சேலம் துணைவேந்தர் பதிவாளர் ஜெகதீசன் அவர்கள் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் போய் அவரை பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்க்க போனால் என்ன அர்த்தம்? ஏங்க, ஒரு கவர்னர் போய் அவரை பார்க்க போகிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் மேலே ஊழல் இல்லைன்னு அர்த்தம். நேற்று அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
இது பெரும்பாலான சேனலில் வர மாட்டேது. ஏன் வரல நமக்கு புரியல. அப்போ ஆளுநர் அப்படிங்கிறவர் தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருக்குன்னு நம்பிட்டு நிறைய விஷயம் பண்ணுறாரு. இது வந்து மோடிக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரிஞ்சுதாங்க பண்ணுறாரு. தெரியாமலாம் பண்ணல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு அடித்து பார்ப்போம், திமுகவை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடித்து பார்ப்போம், தாங்குற வரைக்கும் தாங்கட்டும். நிறையா ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்களை எந்த அளவுக்கு நம்ம டார்ச்சர் பண்ணுவோம், என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க. டீ குடிக்க வரலன்னா அடுத்த வருஷம் வந்துட போகிறாங்க. ஏன்னா பதவியிலேருந்து எல்லாம் நம்ம தான் பண்ணி வைக்கணும். இந்த ஒரு ஆணவ போக்கு ஆளுநர் மாளிகைக்கு மிதிக்கிறது மோடிக்கு இருக்குது. அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. முதல் நாள் வந்த நாள்லேருந்து ரவி அவர்கள் இவங்க திமுக அரசுக்கு பெரிய குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு. திமுக வந்து இல்லை வந்து ரவி அவர்கள் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லது, என் வரக்கூடிய தேர்தலில் அவரே எங்களுக்கு நிறையா ஓட்டு வாங்கி கொடுப்பார் அப்படின்னா உண்மைதான் ஸ்டாலின் சொல்கிறது. ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகம். ஏன்னா ஆளுநர் ஒத்துழைக்காமல் கோப்புகள்லாம் வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கவர்மெண்ட்டே நடத்த முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறையா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே இல்லை. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆளுநர் வந்து அங்கே அந்த ஒரு பெண் பாலியல் மேட்டர் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எதனால் நடந்தது? ஆளுநரும் ஒரு காரணம் தானே அதுக்கெல்லாம். அவரும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தானே. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவருக்கு ஆளுகையில் தான் இருக்குங்க. அது இங்கே சட்டம் ஒழுங்கு போலீஸை சொல்கிறோம், அவரும் காரணம் இல்லை. அவரும் ஒரு விதத்தில் வந்து ஒழுங்கான ஆளை போட்டிருக்கணும்ல. அவர் ஆளை போடாதனால தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அது என்ன அறிக்கை விட்டார் அவர்? ஒன்றுமே இல்லையே. அப்போ அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கி பிஜேபி போயிடுச்சு. பிஜேபி தான் சொல்லணும். ஒன்றிய அரசு போனால் பிஜேபி தான். அடுத்து வந்து நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணால் அது வேலைக்கு ஆகுமானா ஆகாது. ஏன்னா இன்றைக்கி நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கு இல்லை, எல்லா வழக்குலையும் சொல்கிறது தான், மக்களாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் சட்டமே அதான் சொல்லுது. இல்லாத ஒரு அதிகாரத்தை இருப்பதாக ஆளுநர் இப்போ போன தடவை என்ன சொன்னார், இந்த சட்டப்பிரிவு 100ஐ பயன்படுத்தி இதையே வேலையாக போச்சு. இப்போ பெரிய அளவுக்கு இதை வந்து ஸ்டே வாங்குறதை தாண்டி இதை வந்து அப்படியே நீதிமன்றத்தில் வைக்கிறதுக்கான வேலை பிஜேபி இருக்கும். அதுக்கு பெரிய லாபி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ உச்சநீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போவாங்க. அந்த அப்பீலுக்கு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா இதுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தான் உணர்றாங்க. இன்னும் அவங்க திருந்தலை. இப்போ ஆளுநர் மாளிகைந்து வேறு ஏதாவது அறிக்கை வந்துச்சிங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் அறிக்கை வரல? என்ன காரணம்? ஆமாம், நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் சார். உச்சநீதிமன்றம் தானே எல்லாத்துக்கும் ஹை அஃபீஷியல். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். ஒன்று, மேல்முறையீடு செய்ய தயாராகிறோம். இப்படியாவது சொல்லணும். எதுவுமே சொல்ல மாட்டீங்க. மற்றதுக்கெல்லாம் கருத்து சொல்கிறீங்க, உடனே கருத்து சொல்கிறீங்க. இதுக்கு ஏன் கருத்து சொல்லலை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்தியா வந்து உலக நாடுகளோட போட்டி போடுது. உடனே ஆளுநர் இந்த 10-11 வருஷத்தில் இந்தியா வந்து வல்லரசு ஆகிடுச்சு. ஆளுநர் சொன்ன விஷயம் கடந்த காலங்களில் இவர் வந்து பிஜேபி ஸ்போக்ஸ்மேன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் மேல்முறையீடு தயாராகிறதாலும் பெரிய கேட்டு போட ரெடி ஆகிடுச்சு. திமுக காட்டில் மழை தான். இப்போ என்னென்னா, இப்போ திமுக நமக்கு தெரிஞ்ச டிவிக்கே சீமான் எதுக்கிறார். பட் அவர் வந்து பிஜேபி மேடையில் போனதுனால அவரோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியானதுனால இப்போ பெருசாக இல்லை. இப்போ டிவிக்கேவும் டிஎம்கேவும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கே தனிக்காட்டு ராஜாவாக இருந்தாங்க முதல்ல. டிஎம்கே மட்டும் நேற்றே பாருங்கள், ஆளுநரை மாற்று கீட்டுன்னு எல்லா ஊர்லேயும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, போஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் அறிக்கை மட்டும் விட்டார். அந்த அறிக்கையே நல்லதானே? கண்டிப்பாக நல்லது. அது அறிக்கை அப்படி தான் விடணும். ஆளுநரை வந்து ரவுண்டு கட்டினா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும். அந்த வகையில் டிவிக்கேவும் டிஎம்கேவும் பண்ணது அரசியல் விடுங்க. 2 பேரும் எதிர்த்து நிற்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பேசல. விஜய் பண்ணது மிகப்பெரிய சரி, திமுக பண்ணதும் சரி. இதை வந்து ஆளுநர் அவர்களை வந்து ரவுண்டுக்கு திமுக இந்த அளவுக்கு விட்டுருக்கிறதே தப்பு. வில்சன் அவர்கள் என்ன சொன்னார், எம்பி, ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் அதிகாரிகள் யாருங்க? யார் சம்பளம் தரா? தமிழ்நாடு அரசு தானே சம்பளம் கொடுக்குது. அப்போ தமிழ்நாடு அரசு சம்பளத்தை லேட் பண்ண முடியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏங்க குடிநீர் மின்சாரம்லாம் யார் கொடுக்குறா? தமிழ்நாடு அரசு தானே கொடுக்குது. ஏன் இங்கே அமித்ஷா வந்து கிண்டிக்கு வரும்போது மின்சாரம் தடைப்பட்டுச்சு, சாதாரணமாக தடைப்பட்டிருக்கும். உடனே இல்லை செந்தில் பாலாஜி தான் காரணம்னு அண்ணாமலை சொன்னாரா இல்லையா? அப்போ நம்ம ஆளுநர் மாளிகைக்கு போகக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் கட்டுப்பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டுங்க சார். தொல்லை கொடுக்குறதுனா எவ்வளவோ தொல்லை கொடுக்கலாம். மாநில அரசு தொல்லை கொடுக்குறதுனா எவ்வளோ கொடுக்கலாம். ஆரிஃப் முகமதுக்கான வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிறாரு, சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், போகிறாரு, ஏதோ சொல்லிட்டாரு, மாணவர்கள்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. போலீஸ் போய் அப்புறப்படுத்த முடியல. ஏன்? ஆளுகின்ற கவர்மெண்ட்டு அங்கே இருக்க பசங்களுக்கு சப்போர்ட்டு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி உள்ளே உட்காந்துட்டு வந்தார். ஆளுகின்ற அரசு நினைத்தால் எதுவும் பண்ணலாம். பிஜேபி அப்படிங்கிற கட்சி அதுவும் ஆளுநருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை திமுக எடுக்கணும். திமுக இன்னும் நிறைய நடவடிக்கை எடுக்கணும். ஆளுநரை உங்களை தொல்லை பண்ண வந்திருக்காரு, நல்லா தெரிஞ்சு போச்சு. மற்றபடி ஆளுநருக்கு இது ஒரு அவமானம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து இதே மாதிரி தான் இருப்பார், மறுபடியும் மாற்றவே மாட்டார். அவரை மாற்றணும் கேத்துனுங்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை அவரெல்லாம் அந்த தமிழ்நாடு பிஜேபி தலைவரை மாற்றுவாங்களோ, இவரை மாற்ற மாட்டார். ஏன்னா இவர் தான் சரியான ஆள் நினைக்கிறாங்க. ஏன்னா கொடுக்குற காசுக்கு மேலம்பாங்கல்ல, ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், ஆளுநர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது.
இது வந்து வெளியில் சமூக ஊடகங்கள்லாம் கொடுக்குற காசுக்கு மேலெல்லாம் பேசும்போது எனக்கு உண்மையிலே வருத்தமாகுது. ஏன் ஆளுநர் அப்படிங்கிற உயரிய பதவி, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் செந்தில் பாலாஜி அவர் நீக்கணும்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அவருடைய அதிகாரமே இல்லை. எதுக்கு அனுப்புகிறாரு? மறுபடியும் ஏன் வாபஸ் வாங்குறீங்க? ஏதாவது பதில் இருக்கா? அதனால் ஆளுநர் அவர்கள் அப்படிங்கிற ஒருவர் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு எதிர்பார்க்கலாம். அநேகமாக ஒரு மேல்முறையீடு போடுவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இதில் தேவையில்லாமல் குடியரசுத் தலைவருடைய அதிகாரமும் கேள்விக்குறியாகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.